பிக் பாஸ் சீசன் 8 விஜய் சேதுபதி தொகுத்து வழங்கக்கூடிய நிகழ்ச்சி நல்லா வெற்றிகரமாக போய்கிட்டு இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும். வாரம் சனி ஞாயிறு ஆயிடுச்சு அப்படின்னா பரபரப்புக்கு பஞ்சமில்லாத விதத்தில் விஜய் சேதுபதி வச்சு செய்கிறதும், அது முடிஞ்சதுக்கப்புறம் மீம்ஸ் கிரியேட்டர் விஜய் சேதுபதியையும் கண்டஸ்டண்ட்டையும் வச்சு செய்கிறதும் இது தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இது ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போ சற்று முன் நமக்கு ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. அதாவது பிக் பாஸ் சீசன் 8லேருந்து இந்த வாரம் வெளியேறக்கூடிய போட்டியாளர் யார் அப்படிங்கிறதுக்கு உண்டான தகவல் கிடச்சிருக்கு. 100 நாட்களை மையமாக வச்சு விஜய் டிவியில் நடத்தப்படக்கூடிய கேம் ஷோ பிக் பாஸ்ங்கிறது எல்லாருக்குமே தெரியும். 2017 தொடங்கப்பட்டு கமலஹாசன் தொகுத்து வழங்க ஆரம்பித்தார். பல சர்ச்சைகள் வெளியாச்சு. சர்ச்சைகள் எல்லாத்தையும் தாண்டி கமலஹாசன் அந்த நிகழ்ச்சியை ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு போனார். ஒவ்வொரு சீசனுக்கும் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புகள் இருந்தது. இடையில சில சீசன் தொய்வாகவும் இருந்தது. ஆனால் பிக் பாஸ் சீசன் 8 பொறுத்த வரைக்கும் விஜய் சேதுபதி வர்றதுனால ஒரு மிகப்பெரிய ஒரு க்யூரியாசிட்டியை ஏற்படுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஆரம்பத்தில் விஜய் சேதுபதி மாதிரி ஆங்கரே பார்த்தோன்னா இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமும் விஜய் சேதுபதி விலை போயிட்டாப்ல, இவர் சரியில்லை அப்படிங்கிறது மாதிரியான ஒரு விஷயமும் போக ஆரம்பித்தது. இது ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைக்கி பிக் பாஸ் நிகழ்ச்சி ஆரம்பித்து 76 நாட்களை எட்டியிருக்கு. இந்த வாரம் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறக்கூடியவங்க யார் அப்படிங்கிற ஒரு பரபரப்பு தகவல் வெளியாக இருக்குது. நடிகர் ரஞ்சித் தான் இந்த வாரம் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறி இருக்காருன்னு அதிகாரப்பூர்வ தகவல் கிடச்சிருச்சு. எப்பயுமே ஃப்ரீ டாஸ்க் வரை இவர் உள்ளே இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு பக்கம் பேசப்பட்டாலும், ஏன்னா ஃப்ரீ டாஸ்க் வரப்ப இவரோட மனைவி பிரியாராமன் உள்ளே வரக்கூடிய காட்சிகளுக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குன்னு ரசிகர்கள் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ஆனால் இப்போது ரஞ்சித் வெளியேறி இருக்கிறது ஒரு பெரிய ஏமாற்றத்தையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். பிக் பாஸ் வீட்டில் பெரிதாக தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தாமல் ரொம்ப அமைதியாக விளையாடிட்டு வந்த ரஞ்சித் போட்டியாளர்கள் எல்லார்ட்டையுமே ஒரு ஃபேமிலி போல் உறவினர் போல் பழகிட்டு இருந்தார். அதாவது அவர் பேசக்கூடிய அந்த ஸ்லாங்காக இருக்கட்டும், என்னடா கண்ணு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளாக இருக்கட்டும், ஏதோ ரொம்ப நாள் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தவர் மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்கும். இப்போ இவருடைய வெளியேற்றத்தை கண்டு எல்லாருமே அப்படியே மனசு உடஞ்சி போய் அழுது ஐயோ இவர் போயிடுறாரு அப்படிங்கிறது மாதிரி வழக்கம் போல் ஒரு விஷயம் நடக்கும்ல, அந்த ட்ராமாக்கள்லாம் நடக்கும்ல, அது மாதிரியான சில விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா விஜய் சேதுபதி ஆரம்பத்தில் அவர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு, ஒவ்வொருத்தவங்களும் விட்டு கொடுக்குறங்கிற பேரில் தியாகி மாதிரி பெரிய பெரிய சீன்லாம் கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ரொம்ப பச்சையாக நடிச்சுக்கிட்டு தான் வந்திருக்கீங்கன்னு அப்பட்டமாக தெரியுதுன்னு அவர் இன்றைக்கி போட்டிருந்த ப்ரொமோவிலே ஒரு விஷயமும் சொல்லியிருந்தார். இது ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ரஞ்சித் வெளியேறினது சரியா, இல்லை ரஞ்சித்தை தாண்டி வேறு யாராவது பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறி இருந்தால் அது கரெக்டாக இருக்குமான்னு உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி.